கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் முகாம்ல ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதுக்காக இப்ப 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் பேர் சிவகுமார் அலைஸ் கண்ணா என்று சொல்லப்படுகிறது. அந்த கேம்பினுடைய சேர்மனாக அவர் இருந்தார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. நேற்று அந்த கேம்புக்குள்ளார அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு 3 பேரோடு நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் மாதிரி சரமாரியாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அயான் ராடு யூஸ் பண்ணி அவரை அடித்திருக்கிறார்கள்னு. அந்த கேம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 மக்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல இது போன்ற ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. இதை ஒரு சாதாரண கொலையாக தான் பார்க்கப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஏன்னா மீடியாவில் நம்ம பார்க்குறோம், முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம், ஏன்னா இவர் ஏதோ வீடு அலாட்மெண்ட்ல ஏதோ பஞ்சாயத்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தான் நான் தொடர்ந்து பேப்பர்ல பார்க்குறேன். ஆனால் இது சரி, அப்படியே இருந்தால் கூட சில முக்கியமான கேள்விகள் இந்த இடத்துல வருது. பொதுவாக நீங்கள் இந்த சிறப்பு முகாம்கள் இருக்கு. இந்த சிறப்பு முகாம்கள்லாம் முகாமுக்குன்னு ஒரு தாசில்தார் இருப்பார், அந்த முகாமுக்குன்னு ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பாங்க. நீங்கள் முகாமை விட்டு வெளியில் போனோம் வரணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போக முடியும். ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் உள்ளது அந்த முகாம். அப்போ பல காலமாக இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த முகாமில் இருக்கக்கூடிய தாசில்தார், அந்த முகாமில் இருக்கக்கூடிய கியூ பிரான்ச் போலீஸ் இருப்பாங்க இந்த மாதிரியான முகாம்களில். அப்போ அவங்களுக்கு இவ்வளோ நாள் இது எப்படி தெரியாமல் இருந்திருக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சரி அவங்களுக்கு அப்படியே தெரியாமல் இருந்தாச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடக்கணும் அப்படின்னா செய்யறவனுக்கு இந்த சிஸ்டத்துக்கு மேலே எந்த அளவு நம்பிக்கை இருக்கணும். இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் ஐயா. கரெக்ட். அப்போ ஏன் இந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க? வெளிநாட்டுக்காரன் இங்க தங்குறான், இவன் வெளியில கீழே போயிட்டு வர்றதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதெல்லாம் கணக்கு பண்ணி தானே ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே வேலை செய்யல இருக்கு. நிச்சயமாக. அப்போ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் இவனை, நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முகாம் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க, அவங்களோட மூவ்மெண்ட் அவ்வளோத்தையும் நீங்க வாட்ச் பண்றீங்க. ஏன் வாட்ச் பண்றீங்க? இதனால நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ வரக்கூடாதுன்னு வாட்ச் பண்றீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா போலீசிங் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஸோ போலீசிங் ஏதோ நம்ம தெரியல, இந்த அசோக் நகர்ல இங்க இந்த செயின் அடிக்க போற இடத்துல வீக்கா இருக்குங்கிறது கூட நம்ம சாதாரணமா விட்டுறலாம். சரி, ஏதாவது லேப்ஸா இருக்கலாம், இல்லைன்னா மூ யாராவது வந்திருந்தாச்சுன்னா, இல்லைன்னா யாராவது சார் வந்திருந்தான்னா அவங்களுக்காக வேண்டி அந்த டிவிஷன்ல இருக்கிற 50 போலீஸ்காரங்களும் பாதுகாப்புக்கு செல்யூட் அடிக்க கூட்டு போயிடுறது. மிச்சம் இருக்கிறவங்க 10 பேரை வச்சுதான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்னு போலீஸ்காரங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இங்க ஏதாவது நடக்குது அப்படின்னா கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஏங்க இதே ஒரு ஹை செக்யூர் ஜோன். அப்ப அந்த ஹைலி செக்யூர்டு ஜோன்ல இந்த மாதிரியான களங்கம் விளைவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு குற்றமாக நான் பார்க்கல. இந்த விசாரணை என்பது அந்த மட்டத்திலும் இது நடத்தப்பட வேண்டும். இப்ப பாருங்க, ஏற்கனவே அங்க இலங்கையில 2 ட்ரக் மாஃபியாவுக்கு இடையில மாறி 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 வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். இந்த வெட்டி கொண்டுகிட்டு இருக்கக்கூடியதுக்கு எல்லாம் எங்கடான்னு சொன்னா திருச்சியில இருக்க கேம்ப்ல இருக்கிறவங்க மேலதான் பாதி பேருக்கு மேல கேஸ் வருது. இப்போ ஒருத்தர் ஜெயில இருக்கா அப்படியா, அந்த எதிர் கேங்கல் இங்க இருக்கிறவனுக்கு எதிர் கேங்க, அவன் வெளியில அவனை வெட்டி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இதே மாதிரி ஒரு சிறப்பு முகாம். இப்ப இவன் புழல்ல இருக்கான், இப்ப புழல்ல இருக்கிறவன் நீங்க திருப்பி இங்க வச்சானே அவனை வெட்டி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா அதன் தலைவரே இப்ப போட்டு தள்ளுறான். அப்போ நம்மோட இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, இவ்வளவு ஒரு கவனக்குறைவான என்ன செக்யூரிட்டி நியாயமாக இருக்கணுமோ அது இல்லாம இருக்கு இந்த முகாம்கள்லாம். ஏன்னா நீங்க கண்காணிக்கணும், ஒவ்வொருத்தனையும் நீங்க கண்காணிச்சாகணும். கண்டிப்பா. இப்படி இருக்குது. இதே மாதிரி திருச்சி முகாம்ல இருக்கிறவங்க அங்கிருந்து இன்டர்நேஷனல் ட்ரக் அங்க ட்ரேடே அதை மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க சிலோன்ல இருக்கிறவன் சொல்றான் அவனை கொல்றதுக்கு இங்கிருந்து தான் ஆள் செட் பண்றான், இங்கிருந்து சிலோனுக்கு சரக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றான். ஸோ அப்போ ஒரு பெரிய ட்ரக் கார்ட்டலு இப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய முகாமை மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்குங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முகாமுங்க இப்ப இங்க இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. அப்போ இந்த முகாம்களை எல்லாமே நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் நடப்பதற்காக
பயன்படுத்துகிறார்களா கடத்தல்காரர்கள், அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை துணை போகிறதாங்கிற கேள்வி வருதா வரலையா? நிச்சயமாக. இந்த கேள்வி காவல்துறை பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பா. இப்போ இதோட இன்னொரு ஒரு பரிணாமத்தை பாருங்க. இந்த லட்சணத்துல ஸ்டாலின் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறார் பிரதமருக்கு. என்ன கோரிக்கை அப்படின்னா, இலங்கையிலிருந்து இந்த நாட்டில் அகதிகளா வந்தவங்களுக்கு எல்லாம் நீ சிட்டிசன்ஷிப் கொடுத்துரு. இப்ப முகாமுக்குள்ள கண்காணிப்புல இருக்கும் போதே திருச்சியிலிருந்து பெரிய ட்ரக் கார்டல் நடக்குது. இங்க என்னடான்னா இது உள்ள வந்து வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுத்து நீங்க கழட்டி விட்டீங்கன்னா அதுல எல்லாரும் அதுல மோசமெல்லாம் கிடையாது, அதுல மோசமான எலிமெண்ட்டும் இருக்காங்க. இப்ப நீ கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் கிடைக்க போகுது. கரெக்ட். அப்ப நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்க அங்கங்க ட்ரக்கை பிடிக்கும் போது பார்த்தேன் திமுக தொடர்புடையவர்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள் வருது. ஜாஃபர் சாதிக்கில் இருந்து ஆரம்பிச்சு வரிசையா வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆளுங்கட்சியின் இப்படி ஒரு ஆதரவும் இருந்து இப்ப இவங்களையும் நீங்க திறந்து விட்டுவிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய முகாம்கள்லயே கண்காணிக்க உங்களுக்கு போக்கு இல்லை. கண்டிப்பா. அப்புறம் இவனை வெளியில விட்டு நீங்க இங்க கண்காணிக்க போறீங்க. அதனால இந்த வழக்கு இங்கக்கூடியது ஒரு சாதாரண கொலை வழக்காக நாம் பார்க்கல. இது என்னை பொறுத்தளவுல தேசிய உள்துறை, அதாவது அகில பாரத அளவுல உள்துறை அமைச்சகம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம நாட்டுக்குள்ள உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு பெரும் சவாலாக இதை நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரக் கார்டல் இங்கிருந்து செயல்படக்கூடியதற்கு இந்த மாதிரியான லேப்சஸ் இல்லைன்னு சொன்னோம்னா டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கானும் எனக்கு தெரியல. அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த தொழில் நடக்குதா இல்லைன்னா லேப்சஸ்னால தொழில் நடக்குதான்னு நமக்கு தெரியல. இதை மத்திய புலனாய்வுத்துறை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இது தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு பேர் இடராக இது அமையும்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை நான் ஒரு தனிப்பட்ட ஒரு சிங்கிள் மர்டர், ஏதோ ஒரு மர்டர் ரிவெஞ்ச் மர்டர்னா நான் நினைக்கல. இது ஒரு கிரேட்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், அதோடு வெளிப்பாடாக நான் இந்த கொலையை பார்க்கிறேன்.